பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். பிரியமானவர்களே, பலிபீடம் என்று சொல்லப்படும் பொழுது அது பரலோகமும் இந்த பூலோகமும் சந்திக்கிற இடம். வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமானால் பலிபீடம் என்று சொல்லப்படும் பொழுது அது வெறும் கல்லோ மரமோ அல்லது கட்டிடமோ அல்ல, அது தேவனும் மனுஷனும் சந்திக்கிற ஒரு ஸ்தானம். அநேக நேரத்தில் வேதத்திலே தேவன் வந்து இறங்கின இடமாக இருக்கிறது, உடன்படிக்கைகள் செய்யப்பட்ட இடமாக இருக்கிறது, தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட இடமாக இருக்கிறது. இன்று நாங்கள் பலிபீடங்கள் என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரு பலிபீடம், ஆராதனை ஒரு பலிபீடம், நம்முடைய உபவாசம் ஒரு பலிபீடம், நம்முடைய அர்ப்பணிப்பு ஒரு பலிபீடம். பிரியமானவர்களே, சாமுவேல் எபினேசர் இதுவரை கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி சொன்ன இடத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் விடுதலைகளை கட்டளையிட்ட இடங்கள், தேவன் நம்மோடு பேசிய தருணங்கள், கண்ணீர் மாறி நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உட்பிரவேசித்த நாட்கள், இவை அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு பலிபீடமாக பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றும் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு வீடுகளும் ஒரு ஜெப வீடாக மாற, அந்த இடங்களிலே ஆராதனை பெருக்கெடுக்கட்டும், உபவாசமும் அர்ப்பணிப்பும் நம்முடைய வாழ்க்கைகளை இன்று உருவேற்ற கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.